அரண்டி என்னடா வளர்த்தியது இப்போ இதை போடு. திருப்பி கூட்டாமல் இருக்கணும். என்ன ஆயிடுது என்ன பண்ணாத அப்புறம் சொல்லி பிடிக்கும் சும்மா இருக்காவே. என்ன போதுமா இல்லை என்ன போதுமா இல்லை அப்படி எடுத்துகிட்டு சொல்லுமா போதும். ஃபுல்லாக கீழே ஓடுறாடா. பிரியாணி இலை மசாலா பொடி ஊற அரைச்சா சொல்லு. நீ எதுக்குல அதில் அரைச்ச இதெல்லாம் இங்கிட்ட 2 தடவை கொடுங்கிட்ட அரிச்சுடுறேன். அரைத்து வைத்த பிரியாணி மசாலா நம்மள முடியே இல்லை. ஏற்கனவே கறி பெரும்புல அனல் அழிச்சு போடுமா. மிளகா பொடி எண்ணெய் போட்டுறியா? அப்போதான் கலர் இருக்கும். இந்த இடத்த புரியுது. என்ன பொடி? மிளகா பொடி. இங்கே போட்டு பேசுகிறேன். குளத்தை ஓரமாக எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கையில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி கொடுத்துருங்க. கடையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வாங்கி கொடுத்து அழகிடாங்க. தக்காளி போடணும். கையை இப்போ போடு, கொஞ்சமாக போடு. அழிச்சு கொடுத்துருங்க. இந்த மாதிரி தக்காளி எடுத்த தயார். அடுத்தையிலே சென்மத்துக்கும் ஓட்ட பெருசாக ஓடுற பழக்கமே இருக்காது. இது என்ன மசாலா? பிரியாணி மசாலா, மிளகாய் தூள். ஓட்டையை பெருசாக தான் ஓட்டான மயமா. சக்தியா ஆச்சியா? சக்தி. அந்த பொடிக்கே சரியாக இருக்குன்னு அவ்வளோதான் பொடி. ரெண்டாவது தக்காளி கொடுங்க. பொடியை வந்து நானியாக போட்டுருக்கோம். இல்லை இப்போதான் கலர் புதினா மல்லித்தலை எடுங்க. எல்லாம் ஒன்றா இருக்கா? ஒரு மாஸ்டருக்கு எத்தனை ஹெல்ப்பர்னு பாரு. இந்த திருப்பி லைட்டாக விட்டுச்சு, திருப்பி இந்த மழை விடுவார். மொத்தமாக கொட்டுமா? வாட்டிலாம் கரண்டி பெருசாக வாங்கிட்டு இன்றது வாட்டை மழை விழுகும், அப்படியே கொஞ்சம் டிம்மாக கவரை லைட்டாக க்ளோஸ் பண்ணிக்க. பேக்
கனகாமரம் தானே எடுக்கிறீங்க லைட்டாக கவரக்குள்ள தண்ணிக்குள்ளே போட பார்த்தேன் நம்மளுடைய இதை காப்பாற்றுறது விறகு எடுத்தா அந்த அங்கே இருக்க ஒரு பெரிய பெரிய கட்டையா எலுமிச்சம்பழம் 2 படம் ஒரு ஹெல்ப்பரு அடுத்து இன்னும் 2 ஹெல்ப்பர் இங்கிட்டு என்ன தேவை கீழே போட்டு எடுப்போம். என்ன ஃபேன்ஸ் போட்டு வச்சு அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் போடு பெரிய பெரிய கட்டை மட்டும் எடுங்க கங்கு சிக்கன் எடுங்கப்பா கொஞ்சம் சிக்கன் எடுங்க டைம் இல்லை டக்குன்னு அதுக்குள்ளே பிரிக்காத ஒரு கல் போடுங்க சூனா சிக்கனு சுகுணா சிக்கன் வேணுமா? அன்னைக்கு வெள்ளையா இருக்குன்னு கேட்டதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. இல்லை கரண்டி என்னடா அந்த கரண்டி எடுமா இல்லைம்மா அதெல்லாம் தாங்கம்மா அது இரும்பு ஏண்டா புழுங்கலை தின்றதே தாங்குது இதை தாங்காதாடா? சரி பாப்போம் கண்டி பாப்போம் என்னம்மா இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சா? பிரியா இம்ப்ரூவ்மெண்ட்டு அந்த பக்கமா மண்ணுகிட்ட லைட்டா சுரண்டி விட்டு ரெக்கார்டிங் ஸ்டாப்டு சேவ்டு. ஐயா ஃபோன் அடிக்குது, ஃபோன் வந்துச்சு வா. போட்டுக்கிறோம் உள்ள வரைக்கும் போகும் தம்பி. கல்லுப்பு எடுத்தா ஒரு கலர் வருது, அங்கிட்ட எடுத்தா ஒரு கலர் வருது. கலர் வருது அதிகமாக கலராக இருக்கக்கூடாது. பிரியாணி எப்போதுமே கொஞ்சம் தட்டுலையா அது போய் அங்கிட்டு கொட்டு, குப்பையில் கொண்டு போய் கொட்டு போ. என்ன சொல்லி சாப்பிடாம இருக்க சொல்றா, எதையும் வாயில் அள்ளி போட்டுற போகுது. சிறுவாணி தண்ணி கோயில்பட்டியில் ஏதுப்பா சிறுவாணி தண்ணி? இப்படி சொன்னா அப்புறம் நான் என்ன இல்லை அங்கே ஊற்றுற ஞாபகத்தில் ஊற்றிட்டியா போல ஏப்பா? ஆ எவ்வளோ அளவு குடத்தை தூக்கி ஊற்றுவாரா பார்த்தேன். அளவு தெரியலன்னா போனது பொங்கத்தோர் அளவு இதில் அரிசி அளவு இந்த வலிக்காக்கெல்லாம் குடத்தை தூக்கி ஊற்றி பொங்கச்சோறு கிண்டிடுறது. கேட்டு பாரு பொங்கச்சோறு கிண்டு விட்டு ஒரு குடத்துக்கு அளவு இருக்கு. இத்தனை கிலோ ஒரு குடத்துக்கு கணக்கு இருக்கு. சும்மானா எல்லாம் பண்ண முடியாது. வலிச்சு விடுமா ஒவ்வொரு இடம் 2 பேரும் போவா. என்னம்னா தோசைகளில் ஓட்டு வறுத்து சாப்பிட்டுட்டு சும்மா நாளைக்கு தாயான ஊற்றிடும். முறைக்கு எடுக்கிறதெல்லாம் எடுக்க வேணாம்டா. அப்படியே தண்ணியை நல்லா வடிச்சுக்கோங்க. ஆமாப்பா தண்ணி வச்சு இன்னொரு வாட்டி இலசவமா ஒன்றும் வேண்டாமா.
தண்ணி இருக்கு. சீரக சம்பா அரிசி போயிடணும் கிட்டாது. ரொம்பலாம் ஓவரா பண்ணக்கூடாது. கையை விட்டு வலி இடிச்சு கிடக்குற மசாலாவை கையை விட்டு வலிக்க செய்கிறேனே. கையை விட்டு கரண்டி வச்சு உப்பு மட்டும் மட்டும் இல்லை உப்பு போட்டு கிட்டலமா. என்ன உறைஞ்சு அடிக்குது உப்பு குறைக்கண்டா தம்பி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துருங்க வெளியே. மெதுவா 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில எடுங்க. ரொம்ப கொதிக்குது. தம் போடுற மாதிரி இருந்துச்சு. கறி எடுப்போமாம்மா. இப்போ குழம்பு பேருங்களா எப்படி குழையும்? அதோட இப்போ மேலே தம் போட்டோம்னா விரைச்சிடும். அப்படியே எப்படி குழையும்? ரொம்ப இதாக தெரியுது. புகை தானா? போக சாரி பாஸ். நீ வாயும் சும்மா இருக்காது. வாயை கலரிக்கிட்டே இருக்கணும். கொலையாது சொல்கிறேன் ராஜு. ஆவி மட்டும்தான்ப்பா தெரியுது. சரி நான் எல்லாரும் சாப்பிடணும். எதாவது இறஞ்சுன்னு ரொம்ப கடைக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு கொள்கிறது. சரி இப்போ நெருப்பு அள்ளிடுவேன். ஏன் கொண்டா நெய்யை கொடுங்க. உள்ள ஊற்றி நெய் ஊற்றணும். இன்னும் இதில் தான் இருக்கு. இருக்கிறானா என் காலுக்கெல்லாம் ஊற்றிக்கிறீங்க நெய். கோடி வருஷத்துக்கு நீ நல்லா இருக்கணும். ஊற்றுனா அந்த கரண்டி உடையாதுல நல்லா தானே இருக்குது. ஏற்கனவே என்னத்தையோ கிண்டித்தான் உடைச்சிருக்கான். கையில் பார்த்துடு. தூக்கி வச்சுருவா. இந்த கரண்டி அப்படியே குழியாக விழுக மாட்டேங்குது. குழியாக கிடக்கு. அடுப்பு ஏமாந்து போயிடலாம்.